Hello traders, this is Bhuvneshwaran. என்ன காண்டாக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை என்கிட்ட சஜஷன் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங்கு தான் நான் வந்து அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். எல்லாருக்கும் நான் வந்து ஆப்ஷன் செல்லிங்கை தான் சஜஷன் பண்ணுவேன். ஏன் அப்படி பண்ணுறேன்? பொதுவாக வந்து நீங்கள் நிறையா தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெட்டரான சாய்ஸு, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இன்னும் தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ரிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, மணி மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைஸிங், அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் டிக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தீட்டா வந்து ஆப்ஷன் செல்லருக்கு எவ்வளோ ஃபேவராக ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுற நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையரும் ஒரு ஆப்ஷன் செல்லரும் வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேரோட வியூவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நிஃப்டி சார்ட்டை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். 10th August வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் பையரும் ஒரு ஆப்ஷன் செல்லரும் வந்து ட்ரேட் எடுக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரோட வியூ அப்படிங்கிறது ஒன்று தான். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போக போகுது. ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேரோட வியூ. அதனால் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ண போகிறாரு, இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறாரு. ஆப்ஷன் பையர் வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறாரு. ஸோ இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 920க்கு வந்து ட்ரேட் எடுக்க போகிறாங்க. அதாவது 19,575 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் எடுக்க போகிறாங்க. ஆப்ஷன் செல்லர் வந்து 19,550 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறாரு. அதே போல் ஆப்ஷன் பையர் வந்து 19,550 புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறாரு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க. இதில் வந்து யாருக்கு மோஸ்ட்லி சக்ஸஸில் வந்து முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம அந்த பேக் டெஸ்டிங் டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாக் ஸ்ட்ரீன் அப்படிங்கிற வெப்சைட்டு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 10th August அந்த டேட்டு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த டேட்டை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். 10th August டைம் பாருங்கள், 9:20க்கு வச்சுருக்கேன். 579 இருக்குது. நம்ம அங்கே 575 பார்த்தோம் இல்லையா, ஒரு 4 point மூவிங்கில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 550 இருக்கு இல்லையா, இந்த 550 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். அதே போல் 550 புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். அதாவது இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு செல்லர் வந்து 550 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறாரு, ஏன்னா மார்க்கெட் கீழே போகணும்னு நினைக்கிறாரு. அதே போல் இன்னொரு பையர் வந்து 550 புட் ஆப்ஷனை பை பண்ணுறாரு, அவரும் மார்க்கெட் கீழே போகணும்னு நினைக்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஆப்ஷன் செல்லருக்கு அந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 rupees இருக்குது. ஓகேவா, ஆப்ஷன் செல்லருக்கு. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 575 இருக்குது. 61 + 61 ப்ரீமியம் வந்து இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 19,635, அதாவது இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து செல்லருக்கான பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது இந்த லெவலை தாண்டி போய் மார்க்கெட் முடிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லாஸ் வரும். இதுக்கு கீழே மார்க்கெட் எந்த லெவலில் போய் முடிஞ்சாலும், அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகிற மார்க்கெட்டு, இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலரை. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் லாஸ் வரும். இந்த லெவலுக்கு கீழே 19,635க்கு கீழே எங்கே போய் முடிஞ்சாலும், அதாவது கீழே வந்தாலும் சரி, இல்லை சைட்வேஸில் போனாலும் சரி, இல்லை இந்த 35 இந்த ரேஞ்ச், அதாவது 60 பாயிண்ட் மேலே போய் முடிஞ்சாலும் சரி, இந்த லெவலில் எங்கே போய் முடிஞ்சாலும் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கும். இதுவே ஆப்ஷன் பையருக்கு என்னென்னு பார்ப்போம். ஆப்ஷன் பையருக்கு 41 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, அப்போது ஆல்ரெடி 19,575 இருக்குது. இதில் வந்து 41 பாயிண்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த லெவல் இருக்குது இல்லையா, இதுதான் பையருக்கான அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து கீழே இறங்கினாலும் பத்தாது, இந்த 19,534 இருக்கு இல்லையா, இதையும் தாண்டி கீழே போய் முடிஞ்சால் மட்டும்தான் பையருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இங்கேயே உங்களுக்கு ஓரளவு யாருக்கான ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து யாருக்கு அதிகம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம எடுக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 61 பாயிண்ட் வந்து மேலே போய் முடிஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து பெரிய லாஸ் வராது. ஆனால் பையருக்கு பாருங்கள், நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 41 பாயிண்ட் அதிகமாக போய் தான் முடியணும். ஓகேவா, இதை நான் உங்களுக்கு வந்து இந்த பேக் டெஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, 920க்கு இதை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ 315, அதாவது மார்க்கெட் வந்து 315 முடிகிறப்போ இது ரெண்டு பேரில் யாருக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, 315 அப்போ பாருங்கள், மார்க்கெட் இந்த நம்ம 315க்கு க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் செல்லருக்கு பாருங்கள் 3,000 rupees வந்து ப்ராஃபிட்டு. ஆப்ஷன் செல்லருக்கு 3,000 rupees வந்து ப்ராஃபிட்டு. ஆப்ஷன் பையருக்கு வந்து 1,700 வந்து லாஸு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சார்ட்டில் பார்ப்போம் பாருங்கள், மார்க்கெட் வந்து
இந்த இடத்துல தான் 315க்கு இந்த அளவுக்கு மேலே முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பையருக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து முடியணும், அதாவது 90,535க்கு கீழே வந்து முடியணும். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இதுதான் 315 கேண்டில். ஓகேவா, இந்த கேண்டில்னு வச்சுக்கோங்க. இதுதான் 315 கேண்டில். இது முடிகிறப்போ கரெக்டாக இந்த பாயிண்டில் போய் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாருங்கள் இதுக்கு கீழே தான் போய் முடியணும், சரியா? ஆனால் இந்த ரேஞ்சில் கரெக்டாக போய் முடிஞ்சிருக்கு. அதனால் அவருக்கு வந்து இவ்வளோ லாஸ் காமிக்குது. ஆனால் செல்லருக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரேக் ஒன் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இவ்வளோ தூரத்துக்கு கீழே எங்கே போய் முடிஞ்சாலுமே அவருக்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்திருக்கும் செல்லருக்கு. அதனால தான் நம்ம இதில் பார்க்குறப்போ செல்லருக்கு வந்து 3,000 rupees ப்ராஃபிட் வந்திருக்கு, பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,700 rupees வந்து லாஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பையர் யூஸ் பண்ண அந்த கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 2,000 rupees இருக்கும். ஓகேவா, ஒரு 2,050 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். 2,050 இல்லைனா 2,100 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அதில் அவருக்கு வந்து 1,700 rupees வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதை நீங்கள் ஒரு லாட்டை செல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1.2 lakhs வந்து வேணும். இதில் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அதாவது செல்லராக இருக்கிறப்போ நமக்கு அதிகமான கேபிட்டல் தேவைப்படும். பையர்னா நம்ம வந்து ஒரு 5,000 10,000 வச்சிருந்தாலே ஒரு லாட்டு 2 லாட்டை வந்து பை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இருக்கிற காசை வச்சுக்கிட்டு 5,000 வச்சுட்டு ஒரு ட்ரேட் பண்ணலாம், 10,000 வச்சுக்கிட்டு ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட்லேருந்து எடுத்து உடனே இவங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போட்டு ஒவ்வொரு ட்ரேடாக போட்டு லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு செல்லராக இருந்து நீங்கள் இது மாதிரி பண்ணுற காசை மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 1 lakh அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த லெவலுக்கு கீழே வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த ரேஞ்சுங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லரோட அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி எப்போதுமே அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் பையர் வந்து கண்டினியூவாக லூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், என்ன தான் மார்க்கெட் வந்து கீழே வரும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த இடத்துலேருந்து ஸோ இதுக்கப்புறம் கீழே போய் தான் மார்க்கெட் முடியும்னு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதுலேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கீழே வந்து தான் முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் நீங்கள் வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பையிங்க்கும் செல்லிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம், பையராக இருக்கிறப்போ வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குமா, இல்லை செல்லராக இருக்கும்போது வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குமா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த செனாரியோ தான். ஓகேவா, அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக காமிக்கணுன்ட்டு இதை காமிச்சேன். ஆப்ஷன் செல்லர் வந்து அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கான நிறைய செனாரியோஸ் இருக்குது, சரியா? இது வந்து நான் இப்போ இன்ட்ராடேல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுவே பொசிஷனல் ட்ரேட் எடுத்தாலும் இதே மாதிரி தான். இப்போது நீங்கள் மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வெட்னஸ்டே எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க ஒரு பொசிஷனை எடுத்து அப்படின்னா அப்போயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செல்லருக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஆப்ஷன் பையர். இப்போது ஆப்ஷன் பையர் வந்து கண்டினியூவாக லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஒரே தெரியாது அப்போ ப்ராஃபிட்டே பண்ணுறது இல்லையா அப்படின்னா பண்ணுறாங்க. ஆனால் அது உங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஆப்ஷன் பையர் வந்து எப்போ கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மொமெண்டம் தெரியணும். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் கொடுக்கணும். நல்லா பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆகணும். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எப்படி மார்க்கெட் பாருங்கள் ஒரு 15 minutesலேயே எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் இவ்வளோ தூரம் அக்ரெசிவாக மூவ் ஆகும் அப்படின்னு இந்த லெவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் பையிங் பண்ணியிருந்தீங்க, அதாவது புட் ஆப்ஷனை பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி சைட்வேஸில் மார்க்கெட் போகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு போகும், டார்கெட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க யாருக்கும் தெரியாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ லாஸ் வரப்போ ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுவீங்க, எவ்வளோ தூரத்துக்கு வந்து லாஸ் போகுதுன்னு பார்க்கும், திரும்ப ரெக்கவர் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவீங்க. மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்குறப்போ இவ்வளோ அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து விட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உடனே ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிடுவீங்க. ஆனால் ஒரு லாஸ் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சரி லாஸ் திரும்ப ரெக்கவர் ஆகுதான்னு பார்ப்போம், கொஞ்சம் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் வந்து உங்களுக்கு இந்த சைக்காலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கும். ஸோ உங்களால் அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இதே நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் பெருசாக ரேஞ்ச் வந்து ஒரு லெவலில் பிரேக் பண்ணிட்டு போனாலும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்கும். அப்படிங்கிறப்போ பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்காது ஆப்ஷன் செல்லிங்கில். ஆனால் தியரட்டிக்கலாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஆப்ஷன் செல்லருக்கு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு லாஸு, அதாவது லாஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். ஆனால் பையருக்கு அப்படிங்கிறது வந்து டிஃபைன்டு, ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அவங்க வைக்கிற கேபிட்டல் மட்டும் தான் லாஸ் அப்படிம்பாங்க. அது என்ன எனக்கு புரியல. இது எப்படின்னா, இப்போ ஒரு லாட்டுக்கு நீங்கள் வந்து 1,20,000 ஆப்ஷன் செல்லிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ பையிங்க்கு வந்து 5,000 தான் யூஸ் பண்ணுவீங்க, சரியா? ஒரு லாட்டு 100 ரூபா ப்ரீமியமில் ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னா 5,000 ரூபா யூஸ் பண்ணுறீங்கிறப்போ
அந்த 5000 போயிடுதுல்ல. நீங்கள் வேணால் நினைக்கலாம் சார் எனக்கு 5000 மட்டும் தானே லாஸு அப்படின்னு. நீங்கள் அந்த ட்ரேடுக்கு 5000 கேபிட்டலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த 5000 லாஸ், அப்போ 100% லாஸ் உங்களுக்கு. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் அப்படி 100% லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரவே வராது. ஸோ இதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, பிகினர் லெவலில் தாண்டி ஓரளவு நல்லா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேல ஒரு ட்ரேட் பண்ணுறப்போ ஆப்ஷன் பையிங்கையும் ஆப்ஷன் செல்லிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.